நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைவித்திரில புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நம்ம எப்படி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றது? எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்றது? அதுதான் பார்க்க போறோம். நீங்க ஆப்ப இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் பண்ணும்போது இந்த மாரி ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வரும். இதில மேல ரைட் சைடு கார்னர்ல க்ளோஸ்ங்கிற ஸ்க்ரீன் இருக்கா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணதும் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்ட் அனுப்பியிருப்பேன். அத ஜஸ்ட் அப்படியே லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதும் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாரி தான் வரும். ஓகேங்களா? இது டுடே ஏர்னிங்கிறது நீங்க இன்னைக்கு கரண்ட் டேட்ல நம்ம என்ன பார்க்குறோமோ அதோட இன்கம் இருக்கும். டோட்டல் ஏர்னிங்ல நம்ம ஜாயின் பண்ண அன்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் இருக்குதோ, அன்னைக்கு வரைக்கும் உள்ள இன்கம். அவைலபிள் ஏர்னிங்ல நம்ம வித்ட்ரா பண்ணதுக்கு போக பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு ஒரு 3 லைன் இருக்கு பார்த்தீங்களா? டாப்ல. அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ண உடனே இந்த மாரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில வீடியோ, சம்டைம்ஸ் அட்வர்டைஸ்மென்ட்ன்னு இருக்கும். எது இருக்கோ அது அவ்வளோதான். ஓகேங்களா? வீடியோ, அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் ஒண்ணு தான். வீடியோவ டச் பண்ணுங்க. வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, எம்டி சாரோட வீடியோ. ஓகேங்களா? எம்டி சாரோட வெல்கம் வீடியோ. ஃபர்ஸ்ட் டே மட்டும் ப்ளே ஆகும். இத இக்னோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் இந்த வீடியோ வரும். ஜஸ்ட் ஒரு 3, 4 மினிட்ஸ் வீடியோ தான். எம்டி சார் நம்ம மைவி3 கம்பெனிய பத்தி ஒரு விளக்கம் குடுப்பாங்க. அத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவ நீங்க முழுசா பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இந்த வீடியோவ நீங்க முழுமையா பார்த்து முடிச்சாச்சா? அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன நீங்க டச் பண்ணணும். இன்கேஸ் நீங்க அத டச் பண்ணல அப்படின்னா, வீடியோ அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அத மறந்துறாதீங்க. அதுவும் முக்கியமா சவுண்ட் வச்சு கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு வீடியோவ எப்பவுமே எம்டி சார் வீடியோவ சவுண்ட் வச்சு தான் கேட்கணும். கேட்டா மட்டும் தான் நம்ம கம்பெனிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இது என்னங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க வீடியோவ பார்த்து முடிச்சுட்டீங்க. இந்த வீடியோவ முழுமையா பார்த்து முடிச்சாச்சுங்கிறத கிளிக் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அகைன் இந்த மாரி ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? ஹோம் ஸ்க்ரீன் வந்த அப்புறம் அகைன் திரும்பவும் அந்த 3 லைன டச் பண்ணுங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்ன பார்த்தது வெல்கம் வீடியோ. அது செகண்ட் டேலேருந்து வராது. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் வரும். திரும்ப இப்போ வரக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்பவும் நம்ம கம்பெனிய பத்தி, என்னைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய வீடியோ. ஓகேங்களா? அது எம்டி சார் பேசுவாங்க. ஒவ்வொரு நாள் வேற வேற வீடியோ வரும். ஒவ்வொரு நாள் நம்ம கம்பெனில எத்தன வகையான இன்கம் இருக்கு, என்ன ஏது, எப்படி இதெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சவுண்ட் வச்சு கேட்டா மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? நம்ம கம்பெனிய புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு எம்டி சார் வீடியோவ சவுண்ட் வச்சு கேட்டா மட்டும் தான் அது நடக்கும். ஸோ இத மறந்துறாதீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுவுல இந்த மாரி, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் ஸ்க்ரீன் வரும். அதில எஸ்ங்கிறத டச் பண்ணணும். ஓகேங்களா? டச் பண்ணல அப்படின்னா, வீடியோ அகைன் ஸ்டார்ட்டிங்லேருந்து ப்ளே ஆகும். 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க டச் பண்ணணும். ஓகேங்களா? டச் பண்ணல அப்படின்னா, அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ ப்ளே ஆகும். அத மறந்துறக்கூடாது. முழுசா பார்த்து முடிச்சதும், இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்து முடிச்சாச்சா? அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் டச் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துரும். திரும்பவும் இந்த 3 லைன் இருக்குமே ரைட் சைடு கார்னர்ல அத டச் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்ததுல இதுக்கு முன்ன வீடியோன்னு இருந்தது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட்ன்னு சேஞ்ச் ஆயிருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. அட்வர்டைஸ்மென்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு கம்பெனியோட அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே ஆகும். அந்த அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே ஆன உடனே கேப்ச்சா வரும். அத அப்படியே டைப் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நீங்க கேப்ச்சா டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்பேஸும் எதுவுமே விட வேண்டாம். எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஜஸ்ட்டு கேப்ச்சாவ பார்த்து டைப் பண்ணுங்க. சப்மிட்ட கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்கா மேல உங்களுக்கு அமௌண்ட். சேம் இதையே ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசா மைவி3ல ஜாயின் பண்ணி எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது எல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மைவி3யை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது, எப்படி நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.